ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ யார் கேட்டாலும் வந்துட்டு எனக்கு சர்க்கரை இருக்குது, இப்போது வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எனக்கு சுகர் இருக்குது, நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன், காஃபி வேணாம். ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலுமே சரி, நம்ம ஒரு காஃபி டீ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எனக்கு சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இல்லாமல் தாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம ஜென்ரலாக கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு டீ பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது எப்படி எடுக்கணும், எந்த அளவு எடுக்கணும், எப்படி எடுத்தால் சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம 1000 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம லவங்கப்பட்டை, அதாவது சின்னமன் சொல்லக்கூடிய இந்த லவங்கப்பட்டை எல்லாரும் நம்ம சமையலில் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லவங்கப்பட்டை எப்படி சுகரை குறைக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை எப்படி சாப்பிடணும்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கணும். இப்போ லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க, நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு போர்ஷன், ஒரு சின்ன போர்ஷன் ஒரு லவங்கப்பட்டையை நம்ம எடுத்துக்கலாம். 1-1.5 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பட்டையை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு திரும்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம ஆட் பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் வந்துட்டு நல்லா கம்மியாகும். இந்த லவங்கப்பட்டையில் சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, கௌமாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த கௌமாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இருதய தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம மெடிசின்ஸாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் இருக்குது. இதுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது, அதாவது சிலோன் லவங்கப்பட்டை, கேஷியா லவங்கப்பட்டை. ஸோ இதில் கேஷியா லவங்கப்பட்டை வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் ஜென்ரலாக கிடைக்கிறது இந்த கேஷியா லவங்கப்பட்டை. இது ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே டைமில் சிலோன் லவங்கப்பட்டை வந்துட்டு ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கேஷியா லவங்கப்பட்டை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கௌமாரின்னு சொல்லக்கூடிய காம்பனன்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம ரெகுலராக எடுக்கும்போது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த சிலோன் லவங்கப்பட்டைன்னு சொல்கிறோம் இல்லை, இதுதான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. டெய்லி சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போது இந்த சிலோன் லவங்கப்பட்டை வந்துட்டு டெய்லி எடுத்துக்கலாம். இந்த கௌமாரின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பனன்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஒரு 0.004% அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போது இந்த 2 டைப்பையுமே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கேஷியா லவங்கப்பட்டையும் சிலோன் லவங்கப்பட்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இந்த கேஷியா லவங்கப்பட்டையை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஈஸியாக உடையாது. அதே டைமில் இந்த சிலோன் லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஈஸியாக உடையும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும். அதே இது கேஷியா வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். கேஷியா எப்படி இருக்கும்னா நிறைய லேயராக சுற்றி இருக்கும். சிலோன் அப்படி கிடையாது, சிங்கிள் லேயராக தான் இருக்கும். மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சுகர் இருக்கவங்க இந்த சிலோன் லவங்கப்பட்டையை கேட்டு வாங்கி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சுகரை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், அதே டைமில் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடம்புல எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அதுக்கு அதை குறைக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த சின்னமால்டிஹைடு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஈஸியாக செல்களுக்கு உள்ளே போக வச்சு நம்மளோட சர்க்கரையை ரொம்ப கம்மி பண்ண ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சிலோன் லவங்கப்பட்டையை செலக்ட் பண்ணி டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி லவங்கப்பட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்கள் லவங்கப்பட்டை இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் இதில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.